எடப்பாடி பழனிசாமிக்கு உதயநிதிக்கு நல்ல ரிலேஷன்ஷிப் வந்துருச்சு. காரணம் என்ன என்று கேட்டால் அந்த அதிகாரிகள் செஞ்சிருக்காங்க. இனிமேல் முதலமைச்சர் விஜய் அவர்கள் அரசியல் ரீதியாக அந்த வெள்ளை அறிக்கையை படிக்க வேண்டும். பல வெள்ளை அறிக்கைகள் வர இருக்கின்றன, ஒன்றல்ல. பனையூரில் நடந்த மீட்டிங்ல ஆதவர்ஜுனா பேசினது மூலமாக எனக்கு ஒரு சிக்னல் என்ன கிடைக்குதுன்னு கேட்டீங்கன்னா, ஸ்டாலின் செய்த ஊழல் என்று ஒரு தனி பேராகிராஃபே இருக்கணும். இதே அதிகாரிகள், நிதி அமைச்சர் இருக்கக்கூடிய அதிகாரிகள் திமுக வேலை செஞ்சதுனால்தான் அவங்க திமுக சப்போர்ட் பண்ற மாதிரி எழுதி கொடுத்திருக்காங்க. பல கட்சி மக்களை சேர்ப்பதனால் கட்சிக்கு ஒரு ஆதாரம் கிடைக்கும், ஒரு ஆணித்தரமான ஒரு பவுண்டேஷன் நிச்சயமாக கிடைக்கும் என்பதுதான் அவர்களுடைய எண்ணமாக இருக்கிறது. இனிமேல் திமுக என்பது அந்த கட்சியே இருக்காது. ஒரு 6 மாசத்துக்குள்ள பாருங்க, அதிமுகவில் இருந்த அவநலனை திமுகவிலும் வரும். தாவக உரிய முழுசா படிச்சாங்க, எங்களுடைய பீரியட்ல முழுசா படிக்காம போனாங்க. அப்ப ரகசிய உறவு எதனா வச்சிருக்காங்களா, தாவகாக்கும் பாஜகவுக்கும் எதனா இருக்கா, அப்படி மாதிரி விமர்சனங்கள் உதயநிதி அவர்கள் வச்சாரு சார். அது எப்படி பாக்குறீங்க? இப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு உதயநிதிக்கு நல்ல ரிலேஷன்ஷிப் வந்துடுச்சு. காரணம் என்ன என்று கேட்டால், மிதுன் பழனிசாமியும் உதயநிதி சேர்ந்துதான் பாஷ்யம் கன்ஸ்ட்ரக்ஷன் மூலமாக அவர்களை முனைந்து சில தொழிலதிபர்கள் முனைந்து எடப்பாடி பழனிசாமி 4ஆம் தேதி மே மாசம் 2026ஆம் தேதி முதலமைச்சராக பதவியேற்பதற்கான சூழ்ச்சிகளை செய்தார் உதயநிதி. அப்ப அதிமுக திமுக ஒன்னாயிடுச்சா? அதுதான் சொல்ல போறாங்க பார்லிமெண்ட் அசம்பிளியில. காரணம் என்ன என்று கேட்டால், இன்று பல தாவேகாவில் சேர்ந்து கொண்ட பனையூரில் நடந்த மீட்டிங்ல ஆதவர்ஜுனா பேசினது மூலமாக எனக்கு ஒரு சிக்னல் என்ன கிடைக்குதுன்னு கேட்டீங்கன்னா, திங்கட்கிழமை அமளி இருக்கும் சட்டசபையில். அப்பொழுது இதுக்கான விளக்கங்கள்லாம் தரும். இவங்க அவங்களோட சேர்ந்தாங்க, அவங்க இவங்களோட சேர்ந்தாங்கன்ட்டு ஒரு குற்றச்சாட்டுகள் இருக்கும். காங்கிரஸ் சொல்றாங்க பாருங்க, பாஜகவும் திமுகவும் ஒன்னாயிடுச்சுன்னுட்டு. திமுக சொல்லுது காங்கிரஸும் எங்களுக்கு முதுகுல குத்திட்டு போனாங்க. ஆக மொத்தம் தமிழக அரசியலில் ஒரு மாபெரும் குழப்பம் இருப்பதை நான் பார்க்கிறேன். இருந்தாலும் அதையெல்லாம் வெற்றிகரமாக சமாளித்து விடுவார் விஜய் முதலமைச்சர். சோ அது தொடர்ந்து வெள்ளை அறிக்கை எல்லாம் வெளியிட்டாங்க சார். இப்ப மரியாதை அவர்கள் வெள்ளை அறிக்கை வெளியிட்டாங்க. அதுல தங்கம் தென்னரசு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது வெள்ளை அறிக்கை இல்ல, வெறும் அறிக்கை அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள்லாம் வச்சிருக்காரு சார். அவருடைய இலாக்காவாக இருந்ததனால் கண்டிப்பாக அவருடைய பின்னணி அவர் கேட்டிருப்பாங்க. அவருடைய ஒப்பீனியனு எதிர்கட்சியா இருப்பதனால அவர் தன்னுடைய கருத்தை சொல்லி இருக்கிறார். அதற்கு பதில் கண்டிப்பாக மாரி வில்சன் அவர்கள் சட்டசபையிலே சொல்லுவார். இதற்கான விவாதம் அடுத்த வாரம் நடப்பதாக நான் கேள்விப்படுகிறேன். பல வெள்ளை அறிக்கைகள் வர இருக்கின்றன, ஒன்றல்ல. இது நிதி அமைச்சகத்தை பற்றி ஒரு வெள்ளை அறிக்கை, ஒவ்வொரு அமைச்சகத்தை பற்றி ஒரு வெள்ளை அறிக்கை வந்ததுன்னா திமுக செய்த ஊழல்கள் வெளியே வந்துவிடும். ஆனா அந்த வெள்ளை அறிக்கையில் சில குளறுபடிகளை நான் பார்க்கிறேன். அதை சித்திரையின் மீடியா நேயர்களுக்கு சொல்லி ஆக வேண்டும். இது போக்கஸ் பண்ணணும் உதயநிதி மேலையும் ஸ்டாலின் மேலையும். அந்த அதிகாரிகள் செஞ்சிருக்காங்க. இனிமேல் முதலமைச்சர் விஜய் அவர்கள் அரசியல் ரீதியாக அந்த வெள்ளை அறிக்கையை படிக்க வேண்டும். காரணம் என்ன என்று கேட்டால், விஜய் அவர்களுக்கு ஒரு அணுகுமுறையில் அரசியல் ரீதியாக கொண்டு போவதுன்னா ஆதவர்ஜுனாவோ இல்ல புஷி ஆனந்தோ அதனுடைய டீட்டெயில்ஸை பார்த்துட்டு உதயநிதி செய்த ஊழல், ஸ்டாலின் செய்த ஊழல் என்று ஒரு தனி பேராகிராஃபே இருக்கணும். இதே அதிகாரிகள், நிதி அமைச்சர் இருக்கக்கூடிய அதிகாரிகள் திமுக வேலை செஞ்சதுனால்தான் அவங்க திமுக சப்போர்ட் பண்ற மாதிரி எழுதி கொடுத்திருக்காங்க. அது தவறு. ஒருவேளை நான் நினைக்கிறேன், பிரவீன் சக்கரவர்த்தி என்று சொல்லக்கூடிய காங்கிரஸ் தலைவர் அந்த வெள்ளை அறிக்கை எழுதி இருந்தார்னா திமுக மீது பழி போட்டிருப்பார். காரணம், திமுகவும் காங்கிரசும் ஒன்னாக இருந்த பொழுது, நான் சொல்றது பிப்ரவரி ஏப்ரல் மார்ச்ல இதே பிரவீன் சக்கரவர்த்தி ராஜ்யசபா உறுப்பினர் ஆவதற்கு முன்னதாக திமுக ஒரு கடங்கார அரசுன்னு சொன்னார். ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அவர் மூலமாக இந்த வெள்ளை அறிக்கை எழுதப்பட்டிருந்ததுன்னா ஸ்கொயரா பொலிட்டிக்கலா கொண்டு போயிருக்காரு. இது பியூரோக்ராட்டிக் லெவல் இருந்ததுனால அதனுடைய தாக்கம் தெரியவில்லை. ஆனால் முதலமைச்சருக்கு ஒரு வேண்டுகோள், ராஜகோபாலன் சித்திரை மீடியா நேயர்கள் மூலமாக அபிநயா டிஸ்கஷன்ல முதலமைச்சர் அவர்களே, தயவு செய்து
வெள்ளை அறிக்கை இனி வருவதென்றால் அதை தாங்கள் அரசியல் ரீதியாக படித்து பாருங்கள், அதிகார ரீதியில் விட்டு விடுங்கள் என்பதுதான் என்னுடைய முதன்மையான வேண்டுகோள். சோ அதுக்கப்புறம் என்ன தங்கம் தென்னரசு அவருமே வந்து இந்த எங்க ஆட்சியில வந்து இவ்வளவு நாங்க கடன் வச்சிருக்கோம், ஆனா தாவேக ஆட்சி இந்த 5 ஆண்டு முடிஞ்சு போகும்போது 20 கோடி ரூபாய்க்கு மேல வந்து அவங்க வந்து கடன் வச்சுட்டு போவாங்க அப்படின்ற மாதிரி அவரு சொல்லியிருக்காரு சார். 20 லட்சம் கோடிங்கிறார் அவர். எப்படி அந்த கணக்கு போட்டாரு? இவங்களுக்கு அப்போ இது ஒத்துக்கிறாரு? அப்போ இவங்க சைட்ல இந்த 13 லட்சம் கோடி கடன் இருந்ததை ஒத்துக்கிறாரு? தன்னுடைய தப்பை மறைப்பதற்காக 20 கோடி போதமா சொல்லுவது தவறு என்று தான் நான் நினைக்கிறேன். தங்கம் தென்னரசும் நான் ஒண்ணு சொல்றேம்மா அபிநயா, இனிமேல் திமுக என்பது அந்த கட்சியே இருக்காதுங்கம்மா. ஒரு 6 மாசத்துக்குள்ள பாருங்க, அதிமுகவில் இருந்த அவநலனை திமுகவிலும் வரும் என்று தான் எனக்கு வரக்கூடிய செய்திகளும் எனக்கு வரக்கூடிய யூகங்கள் தெரிவிக்கின்றன. திமுக முதல் எதிரின்னு சொல்லிட்டாரு பாருங்க, அரசியல் எதிரின்னு விட மாட்டார், கொள்கை எதிரின்னு பாஜக சொன்னார் விட மாட்டேன். கவர்னருடைய அட்ரஸ்ல அதெல்லாம் உள்ள கொண்டுட்டார். மும்மொழி திட்டம், மற்ற மத்திய அரசாங்கத்தில் ஏற்படக்கூடிய ஸ்டேட் அட்டானமியை நீங்க வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாதெல்லாம் எழுதி கொடுத்துட்டாரு, ஃபெடரல் எக்கானமி ஓகே எல்லாம் சொல்லிட்டு. இருப்பினும் மத்திய அரசாங்கத்தை விரோதித்துக் கொண்டாலும் மாநிலத்தில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் எதிராகத்தான் தமிழ் வெற்றி கழகம் வந்தது ஆட்சிக்கு. அவர் கண்டிப்பாக மாநகராட்சி தேர்தல் நவம்பர் மாதத்திற்கு முன்னதாக இந்த வெள்ளை அறிக்கை மீது விவாதத்தை வைத்து பொதுமக்களிடையே ஒரு விஷயத்தை கொண்டு போவாரு. இவர் ஊழல் செய்தது நம்ம விஜய் அரசாங்கம் வெளியே கொண்டு வந்து விட்டது அந்த ஊழலை என்பதை நிலைநாட்டுவதற்குத்தான் இந்த வெள்ளை அறிக்கை. சோ இப்ப வந்து தாவேக்கால வந்து எதிர்கட்சிகள் நிறைய பேர் வந்து தாவேக்கால வந்து இணையறாங்க. இன்னைக்குமே பார்த்தா பனையூர்ல அவ்வளவு இருந்துச்சு அப்படின்ற செய்திகள்லாம் நிறைய வருது சார். அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? வரக்கூடிய நாட்களில் தன்னுடைய கட்சி பெரிதாக வளர வேண்டும் என்று நினைக்கிறார். இது மாதிரியான ஒரு பொதுமக்களை கட்சியில் சேர்ப்பதனால், பல கட்சி மக்களை சேர்ப்பதனால் கட்சிக்கு ஒரு ஆதாரம் கிடைக்கும், ஒரு ஆணித்தரமான ஒரு ஃபவுண்டேஷன் நிச்சயமாக கிடைக்கும் என்பதுதான் அவருடைய எண்ணமாக இருக்கிறது. வர நாட்களில் இன்னும் பலர் சேர இருப்பார்கள். அவருடைய பிறந்த நாள் என்று ஒரு மாபெரும் திமுக தலைவர் சேருவதாக நான் டெல்லியில் கேள்விப்படுகிறேன். அது யார் என்று தெரியவில்லை. வெயிட் அண்ட் வாட்ச். சரி, இப்ப இன்னும் 2 நாட்கள் வந்து சட்டப்பேரவை வந்து தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை வரைக்கும். அதுல வந்து விஜய் அவர்கள் வந்து எந்த மாதிரி பேசுவாருன்னு எதிர்பார்க்கறீங்க? அரசியல் பேச்சாகத்தான் இருக்கும். 23ஆம் தேதி அவர் பேச இருக்கிறார் செவ்வாய்க்கிழமை. அவர் பேசின அப்புறம் அந்த ஆளுநருடைய உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம், அதில் அவர் பேச ஆரம்பிச்சார்னு வச்சுங்க, உதயநிதி வெளிநடப்பு செய்யக்கூடிய அளவிற்கு அந்த பேச்சு இருக்கும். அந்த பேச்சுக்கான ஒரு ரிஹர்சல், அந்த பேச்சுக்கான எழுத்துகள், அதனுடைய இதனால எப்படி பேச வேண்டும் என்பதெல்லாம் ஒரு பேக்ரவுண்ட்ல என்னென்ன பண்ணணுங்கிறதும் எழுதி தயார் பண்ணிட்டு தான் நான் கேள்விப்படுறேன். அதற்கு அரசியலாக முக்கியமாக இன்புட்ஸ், பொலிட்டிக்கல் இன்புட்ஸ் சில தமிழ் வெற்றி கழக அரசியல் ரீதியாக அவர் பேசுவார். அந்த பேச்சு பரபரப்புடன் இருக்கும். 5 வருடத்திற்கு நான் நிலையாக இருப்பேன் என்பதை நிலைநிறுத்துவார் அன்று என்று சொல்லி சித்திரை நேயர்களிடம் விடைபெறுகிறேன். அபிநயா, நன்றி, வணக்கம்.